வசனங்கள் எத்தனையோ வசனங்கள் இருக்குது, எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை, எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, அதுக்கு எந்த ஒரு ஆறுதலான வசனம் இருக்கிறது, இந்த விடுவிக்கிற வசனம் எங்கே இருக்கிறது, விடுதலை கொடுக்குற வசனம் எங்கே இருக்கிறது, மீட்பின் வசனம் எங்கே இருக்கிறது, சமாதான வசனம் எங்கே இருக்கிறது, இரக்கத்தின் வசனம் எங்கே இருக்கிறது, வெற்றியின் வசனம் எங்கே இருக்கிறது, கடனை அடைக்கக்கூடிய வசனம் எங்கே இருக்கிறது. இப்படிப்பட்ட வசனங்களை என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், எடுக்கணும். அந்த வசனங்களை பொறுக்கெடுத்து குறித்த நடுச்சாமத்தில் என்ன செய்யணும், அந்த வசனங்களை படித்து அதை ஒரு நிமிஷம் என்னாச்சு நீங்கள் தியானிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் நடுச்சாமத்தில் தியானிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நிசப்தமான ஒரு நேரம் நடுச்சாமம் தான். ஒரு அமைதியான ஒரு நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க. ஆனால் வெற்றியை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஆகணும். நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. தாவீது வர வர விருத்தி அடைறதுக்குள்ள விருத்தி அடைய போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறித்த ஜாமத்துக்கு டெய்லி குறித்த ஜாமத்துக்கு எந்திரிங்க, டெய்லி குறித்த ஜாமத்துக்கு செய்யுங்க அப்படிலாம் சொல்ல வரல. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு பெரிய போராட்டத்தில் மாட்டிட்டீங்க. இத்தனை தேதிக்குள் இந்த பிரச்சனையை முடிக்கணும், இந்த டேட்டுக்குள்ளே இந்த காரியத்தை முடிச்சாகணும், என்னால் சமாளிக்க முடியல, எனக்கு ஒரு பக்கம் ஒரு வழி தெரியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில், ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில், ஒதுக்கப்பட்ட நிலைமையில், யாரும் உதவி செய்யாமல் தள்ளப்பட்ட நிலைமையில், யாரும் பராமரிக்க இல்லாத நிலைமையில் நீங்கள் கர்த்தரை நம்பி சார்ந்திருந்து குறித்த சாமத்துக்கு எந்திரிச்சு எந்தெந்த காரியத்துக்கு என்னென்ன வசனங்களை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த வசனங்களை நீங்கள் என்ன சின்ன தியானம் பண்ணணும். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த வசனத்தின்படி எனக்கு நடப்பதாக, இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த வாக்குத்தத்தம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த வார்த்தையின்படி எனக்கு நடப்பதாக அப்படின்னு சொல்லி நீங்கள் தியானம் பண்ணணும். அதை குறித்து யோசிக்கணும், அதை குறித்து நீங்கள் என்ன செய்யணும், சிந்திக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ சிந்திக்கும் போது அந்த நேரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே உங்கள் சிந்தனை மேலே போயிடும் பரலோகத்துக்கு. பரலோகத்தில் அதிகாலையில் யார் என்னை தேடுறா, அதிகாலையில் யார் என்னை கூப்பிட்றா அப்படின்னு கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நேரத்தில் நடுச்சாமத்தில் எந்திரிச்சு நீங்கள் வசனங்களை எடுத்து நீங்கள் தியானம் பண்ணி பாருங்க, தியானித்து பேசணும். பார்த்துக்கொள்ளுங்க.